எறாவை இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். எண்ணெய் சூடானதும் 4 பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பரட்டி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு குடமிளகா, பெரிய சைஸ் குடமிளகா எடுத்து பொடிசா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி நான் எறாக்கு தேவையான அளவு தான் உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து இது வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இறால போட்டு அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி அதுவே போதும் இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குடமிளகாவும் தண்ணி விடும், இறாவும் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். சூப்பரான குடமிளகா எறா மசாலா தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.